இந்த டிரான்சாக்ஷன்ல ப்ராஃபிட் வருமாப்பா? என்னடா நீ ஒருத்தன்? டெஃபினட்டா 1 crore இருக்கு. சரி சரி கிளம்பலாமா? குட் மார்னிங் டாடி. வாமா கீதா. மீட் மை பார்ட்னர் மிஸ்டர் தியாகராஜன், நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர். ஹலோ. ஒண்ணு இல்லம்மா, நார்த்ல இருந்து மகேந்திர பூபதி சுவாமிகள் ஒரு பெரிய மகான் வந்திருக்கார். அவருடைய உபன்யாசத்தை கேட்கலான்னு போறேன். நீ வரியா? ஓகே ஓகே. உனக்கு இந்த ஏஜ்ல உபன்யாசங்கள்லாம் பிடிக்காது. ஆமா, எங்க போயிட்டு வர நீ? ரெக்கார்ட்ஸ் வாங்க போயிருந்தேன். பாத்தீங்களா சார், என் மகளுக்கு மியூசிக் தான் ஒரே பைத்தியம். அவளே ஸ்டேஜ் ப்ரோகிராம் எல்லாம் கொடுக்குறா. அவ ஃப்ரீடத்துல தலையிடுறதே கிடையாது. போயிட்டு வாமா. ஓகே, see you. சரி, பட போலாம். மைதிலி கண்ணா, இப்ப வாசின அந்த ஸ்டைல் எப்படி? பிச்சு உதறிட்டீங்க போங்க. இதுக்கு எப்படி சொன்னா எப்படி? இப்பதான் இருக்கு கிளைமேக்ஸ். கேக்குறியா? என்ன ரொம்ப நேரமா எங்கேஜ்டாவே இருக்கு. ரூல் கலப்பிட்டீங்க. ஐயோ, எப்படிதான் இப்படி வாசிக்கிறீங்களோ? கையால தான். ஜோக் எல்லாம் அடிக்காதீங்க. இப்போ நான் மட்டும் கிட்ட இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன கிஸ் பண்ணுவறியா? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா? அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகே. போன்லயே டிவி இருந்தா பாத்துக்கிட்டே பேசலாம்ல? ஏன் டிவில தான் பார்க்கணுமா? நேர்லயே பார்த்தா போகுது. எங்க பார்க்கலாம்? நீ எங்க பார்க்க சொல்றியோ அங்கேயே பார்க்கலாம். அப்போ காஸ்மோபாலிட்டன் கிளப் கிட்ட வெயிட் பண்றேன். லேட் பண்ணாம வந்துடுங்க. வைக்கட்டுமா? திட்டுகளா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் லேட் பண்றதே இல்ல. அட என்னடா இது, இப்பதான் போன் வச்சு அதுக்குள்ள இன்னொரு போன் வருது. மைதிலியா இருக்குமா மாதவியா இருக்குமா? ஏதோ ஒண்ணு. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ. இப்ப நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ல வருவேன். அது உங்களுக்கு பிடிக்குமா? எல்லோ மட்டும் இல்ல கண்ணு, எனக்கு கலர்ல எல்லா கலருமே பிடிக்கும். ப்ளீஸ் லேட் பண்ணாம வந்துடுங்க. ஆமா, நீ எவ்வளவு நேரத்துல வருவ? 10 நிமிஷத்துல வந்துடுவேன். 10 நிமிஷத்துல வருவியா? என்ன ரீல் விடுறியா? நீங்க வேணா பாருங்க, 10 நிமிஷத்துல வந்துடுவேன். பெட் வேணா கட்டுற பாருங்களேன். ஓகே ஓகே. இப்ப பெட் கட்டுறேங்கிற, போக போக நான் உன்னை பெட்லயே கட்டிக்க வைக்கிறேன். அதான் எங்க பாக்கணும்னு சொல்லியாச்சு. சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் எத்தனை நேரம் தான் போன் பண்ணுவ நீ? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். எங்கேஜ்டாவே இருந்தது. இப்போதைக்கு இப்பதான் முதல் தடவையா பேசுறேன். ஐ அம் கீதா ஹியர். கீதாவா? ஐ அம் சாரி. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன குழப்பம். கொஞ்சம் கீதாங்கிற அளவு சீதாங்கிற அளவு. ஆமா, how are you? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ரெக்கார்ட்ல ட்ரம் சொல்ல கேட்டேன். உங்க ஞாபகம் வந்தது, அதான் போன் பண்ணேன். வாட் ஏ கோஇன்சிடென்ஸ். நான் கூட இப்பதான் ஒரு லதா மங்கேஷ்கர் ரெக்கார்டு ஒன்று போட்டு கேட்டேன். உடனே எனக்கு ஓ ஞாபகம் தான். போயிடா. நிஜமாவா? உண்மையிலேயே என் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? என்ன அப்படி சொல்லிட்ட? நான் மட்டும் ஆஞ்சநேயரா இருந்திருந்தா என்னோட இதயத்தை திறந்து உன்னோட நேயருங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிருப்பேன். நல்லாவே டைலாக் எழுதுறீங்க. அப்புறம் வாட் எல்ஸ்? என்ன அப்புறம் அப்புறம்ங்கறீங்க? அப்புறப்படுத்துற மாதிரியும் தெரியுது, அவசரப்படுற மாதிரியும் தெரியுது. ஓ, அதான் போன்லயே யாரையும் அவசரமா பார்க்க வரதா சொன்னீங்க போல இருக்குல்ல? அது அது ஒண்ணுமில்ல கீதா. எங்க அத்தை பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கிட்ட வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னேன். அதான். எவ்வளவு சீரியஸ் மேட்டர்னு சொல்றீங்க? என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்களே. எனக்கு உன்னை விட மத்தவங்களா முக்கியம். சரி சரி, நாளைக்கு ப்ரோகிராம்ல மீட் பண்ணுவோம். ஓகே, பை. எஸ், கீதா ஹியர். சொல்லாமலே உங்க வாய்ஸ்லயே தான் தெரியுதா கீதான்னு. நான் ரமணன் பேசுறேன். சொன்னாதான் தெரியுது நீங்க தான் ரமணன். அதான் நம்ம 2 பேருக்குள்ள வித்தியாசம். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. உங்க போன சொன்னேன். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, லாஸ்ட் ப்ரோகிராம்ல மீட் பண்ணது பேசி ரொம்ப நாள் ஆச்சேன்னு போன் பண்ணேன். ஆமா, நாளைக்கு ப்ரோகிராம்ல புதுசா ஏதாவது டியூன் பாட போறீங்களா? அதெல்லாம் அங்க வந்தா தானே தெரியும். ஐ ஹேவ் நோ ஐடியா. சாரி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு ப்ரோகிராம்ல மீட் பண்ணலாம். ஓகே.
எவன் ஒருத்தன் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறானோ அவன் தான்டா மனுஷன். நேற்று 800 மில்லி சாப்பிட்டுருந்தேன், இன்னைக்கு 850 மில்லி சாப்பிட்டுருக்கேன். முன்னேற்றம் இல்லைங்கய்யா. குட் மார்னிங்டா மாப்பிள்ள. அட கடவுளே, காலங்கத்தால ஏத்திட்டாடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதான் ஏங்க பாட்டில் உடைஞ்சிட போகுது. விடுறாடே. நீ எப்பவும் ஸ்டடி. வயசான காலத்துல அம்மா என்ன கஷ்டப்படுத்துற? உன்னை திருத்தக்கூடாதுன்னு கேக்குறாங்க. நீ வேற எங்க அம்மா ஒரு கிழக்கட்ட. சின்ன வயசுல நான் குளிச்சேன்னா பட்டை போட கூடாதான்னு சொல்லும். அப்பெல்லாம் நான் பட்டையே போடுறது இல்ல. இப்ப நான் தினைக்கு பட்டை போட்டு போறேன்னா கட்டையில போறேன்னு திட்டுது. அத விடுறா, நாடம் பொழுத கவனி. படிச்சவனி ஏன்டா அந்த பட்டையெல்லாம் அடிக்கிற? படிச்சவன் சொல்லி என்னோட வயிற்றுச்சில கலப்பாதரா. படிச்சவனுக்கு வேலை கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்க, அவன் பட்டை அடிக்கிறதோட இருக்க மாட்டான், பட்டை காய்ச்சினாலும் காய்ச்சுவான்டா. நாம படிச்சோம் பாடுறா பிஎஸ்சி, அது சோறு போடுதுங்கிறியா? ஆனா நீ யோசிக்கிற பார் பி கார்டு சி கார்டு, அதானடா சோறு போடுது. கடையில இருக்குது பார் பிஎஸ்சி செருப்பு, அதுல கூட விலை என்னன்னு போட்டு வேல்யூ தொங்குதுடா. ஆனா நம்ம பிஎஸ்சிக்கு வேலையும் இல்ல வேல்யூவும் இல்லடா. நீ தண்ணி அடிச்சாலும் தத்துவம் நல்லாவே பேசுற. தண்ணி அடிக்கிறதுனாலதான்டா தத்துவமே பேச முடியும். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். தங்கச்சி கீதாவுக்கு சொல்லிட்டேன் ஐ எம் ஸ்டடி. நீ இன்னைக்கு ஈவினிங் ஒரு டாக்ஸி எடுத்துட்டு ஏறிக்கிற, அந்த பாடா போனவன் ட்ரம் அடிக்கிறான் அந்த சிவாவை ஏத்திக்கிற, எக்கானமி மெயின்டைன் பண்ணும், கரெக்டா வந்துடுற. சும்மா சொல்லக்கூடாது மது, நீ தண்ணி அடிச்சாலும் வேலையில கரெக்டா இருக்க. அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. இதய வாசல் வருகவென்று பாடல் ஒன்று பாடும், எதுகை தேடும் மோன என்று கவிதை உன்னை நாடும். உன் ஏகாந்த ஜாடை என்னை நீராட்டும் ஓடை, உன் ஏகாந்த ஜாடை என்னை நீராட்டும் ஓடை. இதய வாசல் வருகவென்று பாடல் ஒன்று பாடும், எதுகை தேடும் மோன என்று கவிதை உன்னை நாடும். பல கனவினை விதைத்தவள் பால் நிலவென வளர்கிறாள். பல கனவினை விதைத்தவள் பால் நிலவென வளர்கிறாள். மனக்கதவினை திறந்தவள் பின் நுழைய மறுக்கிறாள். கோலம் போடும் நீல கண்ணில் மலைத்தே, கோலம் போடும் நீல கண்ணில் மலைத்தே. இதய வாசல் வருகவென்று பாடல் ஒன்று பாடும், எதுகை தேடும் மோன என்று கவிதை உன்னை நாடும்.
சிரிக்கிறேன் நெருப்பென பார்க்கிறாய் நான் மெழுகாய் உருக வாட்டும் சுடரே நீயாடு நான் மெழுகாய் உருக வாட்டும் சுடரே நீயாடு இதய வாசல் வருகவென்று பாடலொன்று பாடும் எதுகை தேடும் மோன என்று கவிதை உன்னை நாடும் உன் ஏகாந்த ஜாடை என நீராட்டும் ஓடை உன் ஏகாந்த ஜாடை என நீராட்டும் ஓடை கீதா டூல் சைட் மாதிரி எப்படி ஓரம் கட்டுறேன் பாரு பட்டம் திரும்பறன்னு வச்சுக்க நான்சென்ஸ். சாரி என் பேர் ஜான்சன் ஆட்டோகிராஃப் போடுவீங்களா ஏன் ஜென்ஸுக்கு போட மாட்டீங்களா சும்மா கைட்டு மட்டும் போட்டா மேல ஏதாச்சும் எழுதுறது என்ன எழுதுறதுன்னு யோசிக்கிறியா ஐ லவ் யூன்னு எழுது நெல்லடி இந்த கண்ணத்துல தான் அடிச்ச நீ என்ன அடிச்சியா நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல ஆனா நீ என்ன அடிக்கும் போது தொட்ட பாரு அதுக்காக சந்தோஷப்படுறேன் சுத்தி நிக்கிற அத்தனை பேர் என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீ என்ன தொட்ட நான் உன்ன தொடவானா தங்கச்சி நான் உள்ள இருந்தது கூட வருத்தப்படல ஒரு நாள் முழுக்க தண்ணி அடிக்க முடியாம போய் சேர்ந்தா வருத்தப்படுறேன் வரட்டுமா அண்ணே கார்ல வந்தியம்மா உன்னோட காரோட நிறம் கூட உன் மனசு போலயே வெள்ளையா இருக்குமா நீ வந்து என்ன ஜாமீன்ல கூட்டு போறத நினைக்கக்குள்ள எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்குமா ஏன்னா அப்படி சொல்றீங்க எனக்கு தான் தலையெழுத்து சரியில்லை உனக்கு என்னம்மா தலையெழுத்தா நீ ஏமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலாம் மிதிக்கணும் எனக்காக தானே நீங்க இங்க வந்தீங்க உங்களுக்காக நான் இங்க வரக்கூடாதா எனக்காக உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம கண்ணாமண்ணான்னு சண்டை போட்டீங்களே ஏதாவது அசம்பாவிதம் இதா இருந்தா என்னன்னா இருக்கும் என்னம்மா ஆக போகுது ஆஃப்டர் ஆல் இந்த உயிர் தானே போகும் இந்த உயிர் உனக்காக போகும்னா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சோம்மா உண்மையிலேயே நான் தானே கொடுத்து வச்சவன் ஏன்னா என் கூட யாருமே பொறுக்கல ஆனா உங்க ரூபத்துல ஒரு அண்ணனை நான் பாக்குறேன்னா என்ன தனியா போறேன் ஹலோ கம்பெனிக்கு யாரும் இல்லையா உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் நானே எடுத்துட்டேன் போலாமா என்ன அப்படி பாக்குறீங்க முன்ன பின்ன தெரியாதுனா பக்கத்துல வந்து உரிமையோட பேசுறேன்னு பாக்குறீங்களா அத்தனை பேரையும் விட்டுட்டு உங்களை எப்படி தேடி பிடிச்சேன்னு பாக்குறீங்களா அதுக்கு காரணம் நீங்க நிக்கக்கூடிய இடம் அப்படி அப்ப நான் வரட்டுமா அதுக்குள்ளே வா நான் வந்து 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு வேற ஒரு ப்ரோகிராம் இருக்கு அதான் அடிக்கடி வர போறேன் என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல கட்டப்பா கட்ட பாக்குறீங்க எட்ட இருந்தா கட்டவா முடியும் எட்ட இருந்தா தானே கட்டையே ரசிக்க முடியும் ஒரு கவிதையே எழுதிடுவீங்க போல இருக்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாதம்மா கவிதையே பிறகு நான் இன்னைக்கு நரிமுகத்தில் முடிச்சிருக்கேன் அப்ப நீங்க அடிக்கடி நரிமுகத்திலே முழிங்க நான் இங்க வந்துட்டு போறதுல உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே எப்ப வேணாலும் வரலாம் பட் ஒன் திங் நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா சமயத்துல அவர் வீட்டுல இருந்தாலும் இருப்பாரு ஆமா அந்தவர் எங்கப்ப இப்போ போட்டோல தான் இருக்காரு தாலியை போட்டுட்டு தப்பு பண்ண வேணான்னு கழட்டி வச்சுட்டு மறுபடியும் மாட்டிக்கிறேன் பாவம் பண்றதுல கூட உன் பாலிசி நல்லா தான் நீ சொல்றத பார்த்தா அவகிட்ட நிறைய கறக்கலாம் போல இருக்க பேசாம
அவளையே பர்மனண்டா செட்டப் பண்ணிட. கழுத அது வெண்ணடா, உருக்கனாதான்டா நெய்யாகும். நான் தான் என் கையிலேயே நெய் வச்சிருக்கேன். கையில நெய்யா? நீட்டு காட்டு. ஆமா, அதான் குழகுழன்னு இருக்கு. காமெடி பண்ணாதடா கழுத. நான் நெய்யின்னு சொன்னது என் பாட்டில பாடுறாளே கீதா, அவளை சொன்னேன்டா. கீதாவா? காரு, பங்களா, எஸ்டேட், ஃபேக்டரி எக்கச்சக்கம். அவ பெரும் புள்ளியாச்சே. அதனால தாண்டா அவளுக்கு வச்சிருக்க நான் புள்ளி. தேருமா? தேருமா என்ன? தேர்த்தி விடுவோம். கூடிய சீக்கிரம் உன் வழிக்கு அவளை கொண்டாந்துரு. ஓகே ஓகே, கொண்டாந்துருவோம். சீக்கிரம் பா, அப்பதான் இங்க ஒரு பாரே செட்டப் பண்ண முடியும். ஊத்திக்கிட்டமா? ஊத்திக்காத, கொட்டிக்கோ. என்னடா கலக்கிறேன்? எந்த மருந்தா இருந்தாலும் கலக்கித்தான் குடிக்கணும்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ரிஹர்சல் இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓ சாரி. இட்ஸ் ஓகே. நீ புதுசா ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிருக்கேன். இதுல உங்க அம்மையை மிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Would you mind listening to this? கேக்குறேன். ஹலோ. அழகு தேவதை அமுத பூமழை இரவென்றும் பகலென்றும் நினைவினில் மிதக்கிறாள். இருவிழி கமலத்தில் வண்டென பறக்கிறாள். கவிதை அவள் பார்வை லலலா லலலா. இந்த டியூன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். சாரி, ட்ரம்ஸ் ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஓகே, நான் அப்புறமா கேக்குறேன். ரிஹர்சல் தியேட்டரே உடஞ்சிடும் போல இருக்கே. அப்போ நான் ப்ளே பண்றது நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னா நான் ரசிப்பேனா? நீ ரசிக்கிறதுனால நான் வாசிக்கிறேன். நாளைக்கு ப்ரோக்ராம்ல புது ஸ்டைல் ஒன்று வாசிக்க போறேன், கேக்குறியா? வெரி ஃபைன். Thank you. Let's go. இது என்ன மந்திரக்கோலா? நல்லாவே மயக்குது. என்னடா மிஸ் ஆகுது? ஆமாண்டா, மிஸ் தான் ஆயிடும் போல இருக்கு. எதை வச்சு நீ மிஸ் ஆயிடுன்னு சொல்றங்கிறத எனக்கு நல்லாவே புரியுது. கீதாவோட காத்து சிவா பக்கங்கிறியா? சிவாவாச்சே, அதான் சக்தி அவன் பக்கம் இருக்கு. அது அவன் வந்த ராசி, இது நீ வந்த ராசி. டேக் இட் ஈஸி. எதை தொட்டாலும் உங்க ஞாபகம். என் மனசு என்னவோ உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு கூட என் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல முந்தான சேல திண்டாடுது, மோகத்தில் ஆசை தள்ளாடுது. முந்தான சேல திண்டாடுது, மோகத்தில் ஆசை தள்ளாடுது. என்னென்ன சுகமோ ஆத்தாடி, எங்கே நீ போற கூத்தாடி. அட என்னென்ன சுகமோ ஆத்தாடி, எங்கே நீ போற கூத்தாடி. ரோ 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 ரா 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 ரா. அட சு 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 சு. அடே ஏ ஏ ஏ ஏ
சொல்லுவாங்க அட கண்ணோ மீனாட்சி பாறை துண்டிலாச்சு ரெண்டும் சேர்ந்தாச்சு மான மதுரை மல்லியப்பு நீ தானா வருவது என்னாடு மான மதுரை மல்லியப்பு நீ தானா வருவது என்னாடு எம்மானே தேனே பூவே வா எம்மானே தேனே வா 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 முந்தான சேல திண்டாடுது மோகத்தில் ஆசை தள்ளாடுது பாறை போட்டு சிரிச்சவளே போதை என்னும் பொருள் கூற பூவிடிய அசைச்சவளே மருதாணி போட்ட கையாலே மை விழிமூட நினைச்ச பொய்யாலே மருதாணி போட்ட கையாலே மை விழிமூட நினைச்ச பொய்யாலே எம்மானே தேனே பூவே வா எம்மானே தேனே வா 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 முந்தான சேல திண்டாடுது மோகத்தில் ஆசை தள்ளாடுது என்னென்ன சுகமோ ஆத்தாடி எங்கே நீ போற கூத்தாடி என்னென்ன சுகமோ ஆத்தாடி எங்கே நீ போற கூத்தாடி ரூ 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 ரா 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 அட ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ லா 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 லா. வணக்கம். இந்தாங்க. நான் சொன்ன வார்த்தை தவறதில்லை. 5000 தான் எதிர்பார்த்தோம். நீங்க இப்படி 50,000 தருவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் உங்கள மாதிரி தாராளமான மனசு யாருக்குங்க வரும்? பணம் வந்தாலே தெய்வத்தை மறந்துடுவாங்க. ஆனா நீங்க மாறாம இருக்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியங்க. ஆத்துல இருந்து முண்டு வர்ற தண்ணிய வழியில தாகம்னு கேட்கறவங்களுக்கு கொடுக்காட்டி அடுத்த வேளை முடுறதுக்கு அந்த ஆறே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அம்மனுடைய அருளால தானே எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு. அவளுடைய திருப்பணிக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. அம்மன் அவளை ஒரு குறையும் இல்லாம வச்சுட்டா அதுவே எனக்கு போதும். அம்மன் அருளால உங்களுக்கு ஒரு குறையும் நேராது. நாங்க வரேங்க. டாடி, she is my classmate கலைவாணி. அவளுக்கு நெக்ஸ்ட் மந்த் 7th அன்னைக்கு கல்யாணம். உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கா. ஆமாங்க, மறந்துடாம அவசியம் நீங்க மேரேஜ்க்கு வரணும் அங்கிள். 7ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு தெரியும். அன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோகிராம் இருக்கு. நான் டிஏ கிட்ட சொல்லி கேன்சல் பண்ணியாச்சு. நோ டாடி, யூ ஆர் கமிங் ப்ளீஸ். சரி, நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டுறேன். ஏமா, உன் ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் இன்விடேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறியே, உன் மேரேஜ் இன்விடேஷன் நான் எப்பமா பிரிண்ட் பண்றது? பட் ஒன் திங், உன் மேரேஜை பொறுத்த வரைக்கும் இன்விடேஷன் நான் தான் டிசைன் பண்ணுவேன், மாப்பிள்ளை யாரு நான் தான் டிசைன் பண்ணுவேன். ஓகே? உன் அப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டாம கட்டவா போற? நீ ஏன் பொண்ணுமா? ஹலோ, என்ன இன்னும் ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகலையா? இன்னும் ஸ்டார்ட் ஆகல. என்ன 2 ஐஸ்கிரீமும் நீங்களே சாப்பிட போறீங்களா? நானா வாங்கக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. I like that. சாரி, நான் எப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இல்ல. ஏன்னா குரல் கட்டிக்கும் இல்ல. கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐஸ்கிரீம் சொன்னேன். சரி, ஏன் வேஸ்ட் பண்ணணும்? வேற யாருக்காவது கொடுத்துடலாம் இல்ல. உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சத மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் மனசு ஒத்துக்காது. இட்ஸ் ஓகே, இப்படி இருக்கட்டும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஓகே, we'll meet inside. ஓ ஓ
Hi. ஹலோ. How are you? ஃபைன். You like to have an ice cream? What do you have? சாரி, நான் எப்போ ஐஸ்கிரீம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. Hi. Hi. சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. போனா? Excuse me. ஆச்சரியமா இருக்கே. ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டிக்க வேண்டாம் நினைச்சீங்க போல இருக்கு. இப்ப கட்டிக்கிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? உங்க குரலை சொன்னேன். நீங்க சாப்பிடுங்க. I don't want to disturb you. We'll meet inside. Okay? I'm so sorry. It's all right. ரொம்ப நேரம் காத்துக்கிட்டா? இல்ல. டெலிஃபோன்ல டைம். நான் இது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பழக்கமே இல்ல. உங்களுக்காக என் பழக்கத்தை மாத்திட்டேன். I am lucky. நீங்க கூட உங்க பழக்கத்தை எனக்காக மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். Why not? What is it? அதாவது நீங்க ட்ரம் அடிக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆனா தம் அடிக்கிறது எனக்கு பிடிக்கல. உனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா நான் தொடவா போறேன். உனக்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயாரா. அப்படி என்னடா இருக்கிறதுல விளையாடுறியா? உனக்கு வந்த லெட்டர் தான். மொட்டை கருதாச்சே, படிக்கிறேன். அடே மோரம் தட்டுறவனே, இனிமே என் பொண்டாட்டிய வந்து நீ பாத்தீன்னா நடக்கிறதே வேற. 24 மணி நேரத்துல உன் தலைய திருகிடுவேன். உன் தலைய மட்டும் இல்லடா, உன் கூட இருக்கிறானே பம்பத்தலைய, என்னத்தான் அவன் தலையும் சேர்த்து திருகிடுவேன். ஜோக்கிறத எப்படி மிரட்டு இருக்கிறான் பாத்தியா? யாரடா அவன் பொட்ட பையன் மொட்டை கடதா செய்திருக்கான்? கண்ணா தில்கடி, நமக்கு நேரம் நல்லா இல்ல. எதுக்கு இந்த அனாவசிய வம்பெல்லாம்? அவளை பாக்குறத நிறுத்துறேன். நான் போய் பார்க்க வேணாம் நினைச்சா கூட என்னால பார்க்காம இருக்க முடியாதுடா. ஏன் அந்த அளவுக்கு நெஞ்சத்தை கிள்ளிட்டால? தலைய கிள்ளிட போறான்டா, ஜாக்கிரத. நீ வேற பயமுறுத்தாதடா. நான் இந்த லெட்டரை வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். ஏன் குழம்புற? சுத்தமா அவளை பாக்குறத விட்டுடு. எப்படிடா பார்க்காம இருக்க முடியும்? இந்த லெட்டர் எதுவும் கையெழுத்து போடல, பிரமட்ரஸ் எழுதல. நான் எவன் பொண்டாட்டின்றா கண்டேன். ஒன்னா ரெண்டா எவன் பொண்டாட்டியோ லிஸ்ட் இருக்காட. சம ஜோக் அடிச்சடா. இந்த ஒரு தம்மடி. டேய் கழுத, இனிமே சிகரெட்டை கூட சீக்கிரட்டா தான் குடிக்கணும். ஏன் இது திருட்டு பாக்கெட்டா? அது இல்லடா, கீதாவோட காதலுக்கு கீ தான் நல்ல தந்துட்டல்ல. அதான்டா அவன் முன்னாடி சிகரெட்டை கூட குடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நடிக்கிறதுக்கு நமக்கு சொல்லியா தரணும்? அடிச்சு விடு. நீ நாளைக்கு ஒரு செட்டப் பண்ற. கீதா அப்படியே சும்மா தலை சுத்தி கீழே வந்துற மாதிரி செட்டப் தானே, சொல்லியா தரணும்? ஒரு கெட்டப்போட செஞ்சு முடிக்கிறேன். என்னன்னு மாத்திரம் என் காதுல போடு. எக்கச்சக்கமா சுத்து தேர்வுல அவளுக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வந்ததே இல்லை. ஏதோ நீங்க சொன்னீங்கிறதுக்காக வந்தேன். இந்த மாதிரி ஹோட்டல்லாம் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் முதல் தடவை. இது ஆஃப்டர் ரெஸ்டாரண்ட். வாட் இஸ் ராங் இன் இட்? நான் ஏன் உன்னை வர சொன்னா, யூ நோ சம்திங். இப்பெல்லாம் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அப்படி பார்க்காட்டியும் அடிக்கடி பேசணும்னு என் மனசு எப்படி அடிச்சுக்க தெரியுமா? இப்படி பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டா கடைசியில ஆச்சரியத்துக்கு ஆகும். நீ சிரிக்கிறது கூட ஃபேண்டாஸ்டிக். யாராவது கவிஞம் பார்த்தான்னா அவனுக்கு கவிதை எழுதி முடிக்கவே முடியாது. முன்னெல்லாம் எனக்கு எப்பாவதுதான் கனவு வரும். என்ன கனவு கண்டேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இப்பெல்லாம் அடிக்கடி கனவு வருது. என்ன கனவு கண்டேன்னு நான் ரொம்ப ரொம்ப நினைச்சு பார்க்கிறேன். அப்படி என்ன கனவு? சொல்லக்கூடாது ஜோக் ஆட்டம், சொல்லக்கூடாது கனவா? ஹாய், ஹலோ சிவா. How are you? Long time no see. எப்படா வந்த? இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். தாய்லாந்துல இருந்து சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து அயர்லாந்து, அயர்லாந்துல இருந்து ஸ்காட்லாந்து, ஸ்காட்லாந்துல இருந்து நேரா மதர்லாந்து. ஸ்ட்ரைட்டா இங்க தான் வரேன். நேரா பிளைட்ல இங்க தான் இருக்கேன். ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில வந்தேன். சிவா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே வைஃபை பேசிக்கிறேன். இந்த அல்ல அப்படியே இல்ல. ஆறுடா ஜான், இப்பெல்லாம் நான் சிகரெட் வைக்கிறத விட்டுட்டேன். Is it? How would you miss? Oh, Indian woman, no smoking. It's all right. நீ வழக்கமா குடிப்பிய ஸ்காட்ச் விஸ்கி ஒரு டசன் தள்ளிட்டு வந்திருக்கேன்.
இன்னைக்கு சாயந்தரம் பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன், நீ கண்டிப்பா வரணும். தூள் கிளப்பிடுவான். நோ 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 நோ, நான் தம்மே அடிக்கிறது இல்ல. எங்கடா தண்ணி அடிக்க போறேன்? லீவ் மீ அலோன். கோ அண்ட் என்ஜாய் யுவர்செல்ஃப். வாட் நான்சென்ஸ்? நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங். ஏன் யாரையாவது லவ் பண்றியா? சிவா, லவ் பண்ணாலே ஒரு பெரிய ஆபத்து. அதை தொடாதே இதை தொடாதேன்னு 1000 கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அப்ப நான் வரட்டுமா? பை 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 சிஸ்டர். வித் கண்ணாடி அண்ட் வித்தவுட் கண்ணாடி பாப்பா நல்லாவே இருக்கிறான். சிஸ்டர், நீங்க தான் இவனை திருத்திட்டீங்க நினைக்கிறேன். ஓவரா திருத்துறாதீங்க, பய பண்டாரமாயிட போறான். அப்ப நான் வரட்டுமா? பை 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 சிஸ்டர். பை 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 பை. டேரர் டபுள் ஸ்காட்ச், மேக் இட் வெரி ஸ்ட்ராங். அப்ப நான் வரட்டுமா? பை பை சிஸ்டர். பை பை. ஜான்சன் சொன்ன மாதிரி நான் தண்ணி அடிக்கிறது இல்ல, தம் அடிக்கிறது இல்ல. எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை நான் யாரையாவது லவ் பண்றேனோ, அப்கோர்ஸ் என்ன அறியாமலே நான் லவ் பண்றேன். நான் லவ் பண்ணி ஒருவேளை அவங்க லவ் பண்ணாம போயிட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா? உங்களுக்கு ஏன் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது இல்ல கீதா, ரொம்ப பிராங்கா பேசணும்னா உன்னோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேன். எட்டாதங்கிறீங்களா? நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. நீ எய்த பானம் நான் கொண்ட நாணம் என்று நான் சொல்வதோ. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. உன் குரல் கேட்கவே குயில் கூட்டங்கள் தலை குனிந்தன, தன்னை மறந்தன. எந்தன் வானத்தில் கழுகின்ற மின்னல் சுழலும் கரம் என்று சொன்னாலே தகுமே. எந்தன் வானத்தில் விழுகின்ற வார்த்தை உந்தன் பார்வைக்கு நான் கொண்ட பொருளே. மனமேடைக்குள் ஆராதனை மலர் தூவாதோ என் கற்பனை. மனமேடைக்குள் ஆராதனை மலர் தூவாதோ என் கற்பனை. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. நீ எந்தன் வானம் நான் கொண்ட நாணம் என்னென்று நான் சொல்வதோ. தேவதை அமுத பூமழை தாரகை நீ மேனகை
வாடை காற்றென்று வீணிக்கின்றவன் ஜாலத்தை செய்கின்றவன் வாடை காற்றென்று வீணிக்கின்றவன் நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே நீ எய்த வானம் நான் கொண்ட நாணம் என்னென்று நான் சொல்வதோ நேத்து ஸ்டேஜ்ல நானும் கீதா நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்தியே, அது எப்படி வந்திருக்கு? சாரி ரமணா, அது மட்டும் கிளிக் ஆகல. மாப்ள அது மட்டும் கிளிக் ஆகலையாண்டா. அடே கோபி, எல்லாம் என்னடா போட்டோ எடுக்கிற? பட்ட போட்டா போட்டோ எடுத்த கிளிக் ஆகலங்கிற என்னடா தொல் பண்றீங்க நீங்க எல்லாம்? சரி சரி, காலகாலத்துல இதை பிரிண்ட் போட்டு சீக்கிரம் கூட போ. மது, நீ கீதா பாப்பியா? பாப்பன, என்னடா விஷயம் சொல்லு. சிவாவும் கீதாவும் க்ளோஸா இருக்க ஸ்டில் ஒண்ணு ப்ளோ பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை இன்னைக்கு ஈவினிங் குள்ள ரெடி பண்ணி கொடுத்துறேன். தயவு செய்து போச்சு வேணாம் சொல்லுப்பா. மாப்ள, சிவாவும் கீதாவும் க்ளோஸா இருக்கிறத ப்ளோ பண்ண சொல்லி தங்கச்சி சொல்லிருக்காண்ட. ஹே, விஷயம் ரொம்ப பெருசா போகுதுடா. சுத்தி வளைச்சு பேசுறத விட ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே வரம்மா. நீ என்னோட தங்கச்சி, உன் மேல எனக்கு அக்கறை இருக்கும்னு நீ நம்புனா சிவாவை நீ விரும்புறது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. அவன் ஒண்ணு என் திங்கிற சொத்துல மண்ணாவாரி வச்சில்ல, ஆனா அவன் ஒரு பொம்பளை புடிக்கி நடுத்தெருவுல அலையிற அந்த நாய நீ நடு வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. அவர் உதாரணத்துக்கு கூட நாயின்னு சொல்லாதீங்கண்ணா. ஆமாமா, நாய்க்காவது நன்றி உண்டு, அவனுக்கு அது கூட கிடையாது. அவனை பத்தி உன்கிட்ட சொல்ல போய் என் மேல உனக்கு வீணாயே வருத்தம். ஏதோ மனசு கேட்கல, அந்த வழியா போகாத, ஆபத்துன்னு சொல்லி அபாயங்கிற போர்டை போட்டுட்டேன். திரும்ப அதே வழியா போறதும் போகாததும் உன் இஷ்டமா. நீங்க வருத்தப்படுறது எனக்கு என்னவோ போல இருக்குன்னா, முன்னவர் எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் திருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை மனப்பூர்வமா விரும்பிட்டேன். கல்யாணமும் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என் மனசை மாத்திக்கணும்னா எனக்கு அந்த பக்குவம் இல்லைன்னா. உனக்கு பக்குவம் இல்லதான் அம்மா. ஆசை இருக்கிற வரைக்கும் தான் உன்னை பௌர்ணமின்னு சொல்லுவான். ஆசை திண்டெடுத்துன்னு வச்சுக்க அம்மாவாசை ஆக்கிடுவோம்மா. ஏதோ என் கடமை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் விதி விட்ட வழிமா. என்னதான் இருந்தாலும் நான் யாரு? நான் என்ன உன் கூட பிறந்தவனா? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கறதுக்கு. நான் ஒரு பிளட் பிரஷர் கேஸ்மா. உன் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிர்ணயிக்கிறது நான் தான், நீ இல்ல. கைத்தை எடுத்துக்கிட்டு போய் ஊஞ்சல் கட்டி ஆட போறேன்னு நினைச்சேன். இப்ப வந்து தூக்கு மாட்டிட்டு தொங்க போறேன்னு விளையாட்டுத்தனமா சொல்றியே. இதையும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இல்லம்மா. ஐ ஆம் யுவர் ஃபாதர். இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா. இதுல எனக்கு அக்கறை இல்லைங்கிறீங்களா, இல்ல உரிமைதான் இல்லைங்கிறீங்களா? உரிமை உனக்குத்தான் உண்டு. எதிர்த்து பேச ஆரம்பிச்சா எதையும் இழக்க தயாராயிடுவேன். என் வாக்குக்கு உங்ககிட்ட வேல்யூ இல்லைன்னா என் சொத்துக்கு நீ வாரிசு இல்லைன்னு சொல்றதுக்கு எத்தனை நாழி ஆகும்? உன்னை பெத்த நான் வேணும்னா இந்த பேப்பர்ல எஸ்ன்னு டிக் பண்ணு, இல்ல வேற எந்த நாயாவது வேணும்னா நோன்னு டிக் பண்ணு. எங்க அப்பா என்ன எவ்வளவோ செல்லமா வளர்த்தாரு. இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லிக்காம இறங்கி வந்துட்டேங்க. எனக்கு சொத்த சுகம் பெருசு இல்லைங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன ஏமாத்திடாதீங்க. சொத்தோட வருவான்னு பார்த்தா எல்லாத்தையும் உதவிக்கிறாள். இவங்க அப்பா ஒரு கிழப்பையன், கௌரவம் பார்த்து ஒரு பிள்ளையை பத்தி தள்ளுவோம்.
அப்புறம் பாட்ட சொத்து பேரனுக்கு தானே? கணக்கு தான். ஓகே ஓகே. எங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை. நானும் நான் நினைச்சிட்டு இருந்த மதுவுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல. எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கோ ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கோ வேற யாருமே இல்லை. அட்லீஸ்ட் நீங்களாவது வந்து என் கல்யாணத்தை நடத்தணும். உங்களுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா இட்ஸ் ஆல் ரைட். மாலை போடுற பாக்கியமா இல்ல, அட்லீஸ்ட் மாலை எடுத்து கொடுக்கிற பாக்கியமா கொடுத்தீங்க. சாட்சி வைக்கிறதுக்காக நான் ஒருத்தர் இருக்கேன்னு நினைச்சேன். அதுவே எனக்கு போற கீதா. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். You don't worry. கீதா ஒரு கீத மாட்டோம். அதுக்கேற்ற காலமா உன்னை இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த நல்ல நாள்ல உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரு இனிய ராகமா அமையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன். வாங்கம்மா. என்ன வேலு, அப்பா இருக்காரா? அதை ஏமா கேக்குறீங்க? ஐயா கோச்சுக்கிட்டு காட்சிக்கு போயிட்டாருமா. ஏம்மா உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? மாப்பிள்ளை எங்கம்மா? டாக்ஸில இருக்காரு. கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு பழனி முருகன் ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. ஐயாவுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்துருச்சுன்னா ஐயா கோவமெல்லாம் சரியா போயிடும். நீங்க நல்லபடியா இருப்பீங்கம்மா. வாங்கம்மா. வரேன். மேகம்தான் இதில் மழையே இல்லை, ராகம்தான் இதில் இசையே இல்லை. பாய்மரம் ஒன்று நான் விரித்தேன் அம்மா, புயல் வர கண்டு அதில் தவித்தேன் அம்மா. திசை மாறவே தடுமாறினேன், அலை அதில் எழுதிடும் கவிதை என்பேன். மேகம்தான் இதில் மழையே இல்லை, ராகம்தான் இதில் இசையே இல்லை. ஜோதி என்றே இருளை போக்க இல்லை, தோணி என்றே நதியை கடக்க இல்லை. நிலவென்றேன் மேகத்திலே மறைந்து கொண்டாளாம், மலரென்றேன் இதழ்களையே மூடிக்கொண்டாளாம். கடல் என்றேன் அலைகளையே நிறுத்தி கொண்டாளாம், கடல் என்றேன் அலைகளையே நிறுத்தி கொண்டாளாம். காதல் என்றேன் இதயமதே இல்லை என்றாளாம், காதல் என்றேன் இதயமதே இல்லை என்றாளாம். மேகம்தான் இதில் மழையே இல்லை, ராகம்தான் இதில் இசையே இல்லை.
என்றேன் தென்றல் வீசவில்லை பூமாலையிட யோகம் எனக்கு இல்லை சொப்பனத்தில் திளைத்திருந்தேன் ராமனுமாக சுயம்பரத்தில் என்னை நினைத்தாள் ராவணன் போல சீதையவள் வாழட்டுமே யுகம் யுகமாக சீதையவள் வாழட்டுமே யுகம் யுகமாக சிதை எரிந்த பின்னும் உருகிடுமே அவள் நினைவாக சிதை எரிந்த பின்னும் உருகிடுமே அவள் நினைவாக மேகம்தான் இதில் மழையே இல்லை ராகம்தான் இதில் இசையே இல்லை தாய்மரம் ஒன்று நான் விரித்தேனம்மா புயல் வரக் கண்டு அதில் தவித்தேனம்மா திசை மாறவே தடுமாறினேன் அலையதில் எழுதிடும் கவிதை என்றே நான் நினைச்சு கூட பார்க்கலங்க அப்பா இப்படி சம்மதிக்காம போயிடுவாருன்னு அவ்வளவு ஆஸ்திக்கு அதிபதியா சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சாதாரண வாழ்க்கையில நானும் பங்கு போடுறதுக்கு வந்துட்டேன் இல்ல கீதா எனக்காக நீ எல்லாத்தையும் உதறிட்டு வந்திருக்க பணங்கிறது ஒரு பூவாட்டம் அது இன்னைக்கு உதிர்ந்தா கூட நாளைக்கு பூத்துடலாம் ஆனா மனங்கிறது ஒரு மரமாட்டம் அது மாறாம என் தோட்டத்துல தானே இருக்கு கீதா நான் உன் இதயத்தை தான் எதிர்பார்த்தேன் தவிர நீ எதை கொண்டு வர போறேங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்ப என்னடா நடந்துச்சு ஊரை விட்டே போற எதுவுமே நடக்கலங்கிறதுக்காக தான் நான் ஊரை விட்டே போறேன்டா மது நீ என் கூட வந்துறேன்டா மாப்பிள்ள என்ன விட்டுற ஏன்னு கேக்குறியா நான் சீக்கிரமே காலி என்ன பெத்தது பார் ஒரு கிழக்கட்ட அது இருக்குது பார் அது என்ன தூக்கி கொடுக்குதோ இல்ல நான் அதை தூக்கி கொடுக்கறனோ நான் இப்படியே போயிடுவேன்டா ஆனா நீ வளர வேண்டியவன் நீ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் ஆயிடுவ என் மாப்பிள்ள மியூசிக் டைரக்டரா இருக்கான்னா எனக்கு பெருமை இல்லையா என்ன அந்த குடிகார பையன் மது ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்திக்கிட்டு இருந்தானே என்ன ஆச்சு அதுவா அத பாடிட்டு இருந்தால கீதா அவளுக்கு கல்யாணம் கையோட நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம் எத்தனை மாசமா பில் கட்டாத இருப்பீங்க அதனால உங்க வீட்டு டெலிபோன யோ வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு யோகிதை இல்ல என்னையா முழிக்கிற இன்னைக்கு ஒரு வழி படிபடுறையா கொடுத்தவன் நடையா நடக்கிற நீ பிற பாட்டுக்கு பாட்டா கேக்குற என்னங்க வளைய வளையமா விட்டுட்டு இருக்கீங்க வலைய போட்டேன் மீன் சிக்குன்னு மீன் சிக்காட்டி கூட பரவாயில்ல அது வலையே அத்துக்கிட்டு போயிடுச்சு அதாண்டி வளையம் வளையமா விடுறேன் ஏதோ கஷ்டப்படுற காலத்துல சொத்தோட வருவேன் சுகத்தோட இருக்கலாம்னு நினைச்சேன் கடைசியில கஷ்ட காலமா வந்துச்சு உங்களுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கலான்னு இறங்கி வந்தேன்னு நான் கஷ்டகாலம் தாங்க நான் கஷ்டகாலம் தான் நமக்கு எங்க மத்தவங்க சொத்து நாமளே சம்பாதிச்சு கூடாது ஆமாடி அத நீதான் எனக்கு சொல்லணும் ட்ரம் அடிச்சாலே பணம் வருண்டி அது தம் அடிக்க கூட பத்தாது ஏதோ பணத்தோட வருவ கோடீஸ்வரனா இருக்கலாம்னு நினைச்சேன் கடைசியில கோடி வீட்டுல ஈஸ்வரன் இருக்கிற மாதிரி என் கணக்கே தப்பாயிடுச்சு
சார் சார் சொல்லுங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு ப்ரோக்ராம் ரீ ரெக்கார்டிங். ரீ ரெக்கார்டிங். என்ன படம் பண்றோம்? ஜாங்கோ. ஜாங்கோ. அதுக்கு ஆல்ரெடி 4 ரீல் பண்ணிட்டோமே சார். சார் அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் சார். 5th ரீல் பிட் 1A. பிட் 1A. சீன் சொல்லுங்க. வில்லன் கூடாரத்துல இருக்க குதிரைகள் எல்லாம் ஹீரோ வந்து அவுத்து விட்டுறான். ஓஹோ, இந்த குதிரைங்க எல்லாம் ஸ்லோ மோஷன் வருது. எஸ் தானே? ஆமா சார். ரெக்கார்டிங் தட்டில் வச்சுக்கலாம் சார். மீதி அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ட்ரம் வாசிக்கவும் போக முடியல, யாசிக்கவும் போக முடியல. அதாண்டி யோசிக்கணும். ஏண்டி குடிக்கிறதுக்கு காபி டீ ஏதாவது கிடைக்குமா? வணக்கம் சிவனே. வணக்கம். வடா கழுத உட்கார். அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன்டா. ஒரு சீரட்டன் இந்தாங்க உங்களுக்கு எல்லாம் அதான். வணக்கம் அண்ணே. ஒடியனை கடிக்க அமைச்சிருக்கான், இன்னும் வரல. அத்தடி என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் இந்த தாசெல்லாம் சேர்ந்து புதுசா ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சிருக்கோம். டேய் 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 டேய், உங்களெல்லாம் எவன்டா கச்சேரி கூட போறான் அந்த காலத்துல? என்னையே தீண்டது இல்லையா அவனும்? அதை விடுங்கண்ணே, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த லேடி வாய்ஸ் மட்டும் கிடைக்கல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அன்னையே பாட வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பாட்டுல யாரா ட்ரம் வாசிக்கிறான்? முன்னாலே பரமசித்த செட் பண்ணிட்டேன்னு. பரமேஸ்வரனா? ஆமாண்ணே. சிவாவை பரமேஸ்வரன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கறியா? ஓகே ஓகே. கீதா பாடுறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நீயே கேளு. அண்ணனே சொல்லிட்டார், அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? சாரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பாடுறது ஐடியா இல்ல. அண்ணி கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க அண்ணி. நோ, நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. சரிங்க அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேனே. ஏண்டி பாட மாட்டேன்னு சொன்னேன்? கல்யாணத்துக்கு அப்புறமும் பாடுறது முறைங்கிறீங்களா? வருமானத்துக்கே வழி இல்ல, நமக்கெல்லாம் தன்மான நடி வண்டி கிடைக்கும். தன்மானம்னு சொல்றதை விட தாங்க முடியாத கணத்தோட இருக்கீங்க. என்னடி சொல்ற? நான் முழாம இருக்கேங்க. ஏற்கனவே 2 டிக்கெட்டுக்கே லாட்டரியா, இதுல வேற 3வது ஒரு உருப்படிங்கிறியா? ஓகே ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். கீதா, இப்ப நீ என்ன பண்ற? கம்முன்னு நேரா உங்க அப்பங்கிட்ட போறேன். உனக்கு புள்ள உண்டா இருக்கிற விஷயத்த சொல்றேன். பேரம் பிறக்க போறானுங்கிற சந்தோஷத்துல வாடி மகளேன்னு இப்பாவது கட்டடிக்க மாட்டானா? கல்ல விட்டெறிவோம். அதிர்ஷ்டம் இருந்தா கனி கிடைக்கட்டும், அது இல்ல அட்டி கல்லு தெரிக்கட்டும். ஓ, போய் பாரு. என்னங்க என்னங்க, இந்த வீட்டுக்காரரு, அதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு புண்ணியக்கோட்டி பெரியவரு புண்ணிய கோடியா? புண்ணிய கோடி வேணும்னுதான் சொத்து சுகத்தெல்லாம் ஆதீனத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாருமா. அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? சாமியாரா போயிட்டாருமா. அவர் எங்க போனாருன்னு யாருக்கு தெரியும்? ஓகே ஓகே, உங்க அப்பா மட்டும் சாமியார் அவரடி, அவன் என்னையும் சாமியார் ஆக்கிட்டான். அவன் ஆண்டியா தாண்டியா ஆனா, என்ன போண்டி ஆக்கிட்டாண்டி. வீணா எங்க அவரை திட்டுறீங்க? இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? இருக்கிற நகை எல்லாம் வச்சு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வேணா ஆரம்பிங்களே. என்னாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு நீ களை இழந்து நிக்கிறத நான் பார்த்து வரல கீதா. நீங்க ட்ரம்மோட இருக்கிற அந்த கலை எழுந்து நிக்கிறத விட நான் இங்க கலை எழுந்து நிக்கிறது எவ்வளவோ மேலுங்க. கடைசியா நகையெல்லாம் காட்டி கொடுத்தேன்.
கலட்டி கொடுத்துட்டால, அப்ப அவளை கலட்டி விட்டுற வேண்டியதானே? கழட்டுறதா? கண்ணா, இதுக்கு பேர் என்ன? பத்தி புட்டி. இது பத்திட்டா வெத்து புட்டி. எடுத்துக்கடா புது புட்டிய. என்னடா சொல்ற நீ? என்னால ஒண்ணுத்தையுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த சுத்தல் சுந்தரமூர்த்தியுடைய பாணியே தனி. அங்க இருக்கிற பிஸ்கியோட இங்க இருக்கிற சோடாவை எப்படி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன் பாரு. வாட்ச் மீ. இதே மாதிரி இங்க இருக்கிற வெத்து சோடாவான ஒன்ன எங்கேயோ இருக்கிற வெள்ளக்கார பிஸ்கியோட மிக்ஸ் பண்ண போறேன். கட்டிங் அண்ட் ஃபிட்டிங். தட் இஸ் சுந்தரமூர்த்தி. மாச கணக்குல இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறமே தவிர நமக்கு இன்னும் ஸ்டார் வந்த பாடு இல்ல. ஆமா, அந்த வெள்ளக்கார விஸ்கி, ஐ மீன் வெள்ளக்கார குட்டி என்ன சொல்றா? ட்ரம் அடிச்ச அடியில சும்மா தலை சுத்தி கீழே வந்துட்டாடா. இன்னைக்கு காலைல கூட ஒரு பிரஸ் ரிப்போர்ட் இருக்கேன், ஒரு இன்டர்வியூ கொடுத்தா. என்ன இன்டர்வியூ தெரியுமா? மொத்தமா உன் ட்ரம் எல்லாம் ஒரு விலை பேசி வாங்கிக்கிறேன்னா புத்தி உன்னை விட்டு போதாடா. என்னையே விலை கொடுத்து வாங்க போறாடா. ஐ மீன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். இங்க மிஸ்டர் சிவானி ட்ரம் பிளேயர் இருக்காரு, அவர் கொஞ்சம் பார்க்கணும். Hello, get to room number 418, please. Hello, Siva here. Mr. Siva, one moment. A lady Geeta is waiting in the lobby. Shall I send her to your room? What? No. Ask her to be there. I am coming down. Yeah. I will be there. Excuse me. I am going down. I will be back. Bye. Okay, darling. Please be seated, madam. என்ன விட்டுட்டு போய் எத்தனை மாசம் ஆச்சு? நோட்டு செத்த நான் பொழைச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு எப்படி வரும்? உங்களுக்கு எத்தனை பேரா பாருங்க. உட்காரு. நிறைய மாசம் கர்ப்பிணி அழுதுன்னா பொறுத்த குழந்தை கூட அழுமிச்சாரு. இங்க என்ன நினைச்சு நீ அழுவுற? நீ என்ன நினைச்சு நான் சொல்றேன். உன்னை விட்டு நான் எங்க போயிட போறேன்? அழாத. சரி, நான் ஏன் சிரிக்கணும்? இந்த பேப்பர் தான் சிரிப்பா சிரிக்கிறேன். பாருங்க. பேப்பர்ல 1000 வரும், அதெல்லாம் நம்பலாமா? நான் ஏதோ ட்ரம் வாசிக்க வந்தா அந்த பொண்ணு ஆஹா ஓஹோன்னா ஏதோ ஆசைப்பட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. உனக்கு துரோகம் பண்றதுக்கு நான் மிருகமா என்ன? சரி, நான் எங்க போயிட்டேன்? தானே இருக்கிறேன்.
வாயு வயிறுமா இருக்கிற என்ன இப்படி போட்ல அழைச்சிட்டு போறீங்க? உன் வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படுற? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல ஒரு வாட்டி போட்ல போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் போறல்ல. ஒரு விதத்துல பார்த்தா இதுவும் நல்லா இருக்கு. வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டப்படுறதும் உனக்காகத்தானே. உன் நிம்மதி தான் எனக்கு முக்கியம். சிவா ருத்ர தாண்டவம் ஆடி நீ பார்த்தது இல்லையே. நான் கல்யாணம் பண்ண நினைச்சது இந்த வெறும் கீதாவை இல்லடி, மல்டி மில்லியனர் மவளை. காரு, பங்களா, கூப்பிட்ட குரலுக்கு ஆளு, நினைச்ச மாதிரி செலவு செய்ய நிறைய பணம், இதுங்களோட ஜாம் ஜாம்னு இருக்கலான்னு பகல் கனவு கண்டேன். ஆனா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. பத்தன ஆத்துல எத்தனை நாளைக்கு தான் மீன் பிடிக்க முடியும்? அதான் வேற வழியை பார்த்தேன். நான் கனவு கண்ட மாதிரி இந்த டான்ஸர் வந்து மாட்டினான். இவகிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. இவளை கல்யாணம் பண்ணிட்டாதான் என்னங்கிறேன். உனக்கு காலுக்கு கொலுசு போடணும், கைக்கு காப்பு மாட்டணும், இடுப்புல தங்கத்துல அருணா கவர் பண்ணி போடணும்னு ஆசை. இந்த மாதிரி வீட்டுலதான் தங்கவே மாட்டேங்குதே. ஏ ராசா, உனக்கு எதுக்குடா தங்கம்? உன் ஆயிதான் தங்கமாச்சே. அந்த தங்கத்தை கூட வாழாமத்தான் அவ தாலியை அறுத்து போட்டு போயிட்டானே படுபாவி. அவ நல்லா இருப்பானா? ஏமா அவரை திட்டுறீங்க? எல்லாம் நான் செஞ்ச பாவம். அன்னைக்கு தண்ணியில தத்தளிச்சனே, அப்படியே அப்பவே நான் போயிருந்திருக்க கூடாதா? அப்படியெல்லாம் சொல்லாத. உறவுடா இருந்தா தான் அன்னைக்கே போயிருப்பியே. உங்க ஆயி அப்பன் செஞ்ச பூர்வ புண்ணியம். நான் உன்னை பார்க்க 4 பேர்த்த கூப்பிட, பொண்ணு தூக்காந்து இங்க போட நானும் உன்னை காப்பாத்துனேன். அந்த நானும் தெரிஞ்ச தெய்வம் தாத்தா உன்னை காப்பாத்துச்சு. பிறந்த உடனே பெத்த தாய முழுங்கிட்டேன். தாய் பாசம்னா என்னன்னு தெரியாமையே வளர்ந்தனா உங்க ரூபத்துல ஒரு தாய பார்த்தேன். வாயு வைரமா இருந்த என்ன ஒரு தாயும் புள்ளையமா ஆக்கி இத்தனை நாள் என்ன வச்சு காப்பாத்துனீங்க. இனிமேலுக்கும் நான் உங்களுக்கு சுமையா இருக்க கூடாது பாருங்க. அதனால நானே ஒரு வழியை தேடிக்கலான்னு பாக்குறேன். பகவான் ஏன் தான் இப்படி நல்லவங்களை எல்லாம் சோதிக்கிறானோ எனக்கு தெரியல. உன் கதையை கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப பாவமா இருக்குதுமா. 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மமே நான் எடுத்திருக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த சபாவை கூட நான் நடத்துறேன். இந்த சபாவில உனக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கலாம். என் மூலமா உனக்கு 4 கச்சேரி கிடைக்கும். அதனால உனக்கு லாபம், எனக்கு என்ன லாபம்னு நான் யோசிக்க வேண்டாமா? லாபம் இல்லாம ஒரு தொழிலை செய்ய முடியுமாமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. குழந்தை, உனக்கு போக போக எல்லாமே புரியும். குடத்துல இருக்குது பாரு மீன், அது தான் வயிற்று பசியை போக்கிக்கிறதுக்காக அங்க இருக்கிற அழுக்க சாப்பிடுது. அது சுயநலம். அதே சமயம் அந்த குளத்தை சுத்தப்படுத்துது பாரு, அது பொது நலம். அதே மாதிரிதாமா நான் சுயநலத்தையும் பொது நலத்தையும் மிக்ஸ் பண்ணலான்னு பாக்குறேன். நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்ல 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 அல்ல, நான் யாரையுமே தப்பா நினைக்கிறது இல்ல. ஒரு உத்தமையோ ஒரு பத்தினியையோ கெடுக்கணுங்கிறது என் கொள்கையே இல்ல. ஆனா நான் உதவி செய்யணும்னா அவ ஒரு உத்தமையாவோ பத்தினியாவோ இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
அது தப்புன்னா சொல்லு, ரைட்டுன்னா நில்லு. அடப்பாவி, குழந்தைன்னு குட்டியே, உன் வாயில இருந்து இப்படி எல்லாமா வார்த்தை வருது? குழந்தையத்தானம்மா வாரி நச்சுக்க முடியும். இந்த வயசுல உனக்கு இப்படி எல்லாமா ஆசை வருது? ஐயோ, இந்த வயசுலதானம்மா ஆசையே வருது. உனக்காக என் வயசை குறைச்சிக்க முடியும். வாசல்ல போர்ட பார்த்தேன், நாய்கள் ஜாகிரதைன்னு இருந்தது. சாதாரணமா நாயின்னா எலும்பு துண்டுக்காக தான் அலையும். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது சதைக்காக அலையுதுன்னு. நீங்கெல்லாம் மனுஷங்களா? இது மாதிரி துப்பிவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் துண்டையே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சகஜம், இது சகஜம். உதவி கேட்டு போகாத இடமே இல்லம்மா. எல்லா இடத்துலயும் ஆம்பளைங்க ஒரே மாதிரியா தான் இருக்காங்க. கதையை கேட்டு இறக்கப்படுறவங்களை காட்டிலும் சதைய பார்த்து சபலப்படுறவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. நீ எதுக்காகமா இறங்கி போற? இட்லி சுட்டு வித்தாவது நான் ஒண்ணு காப்பாத்த மாட்டேன். ஆத்தா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காது. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டதில்லை. உனக்குன்னு சொல்லிக்க சொந்தக்காரவங்க யாருமே இல்லையம்மா. எனக்கா சொந்தக்காரங்களா? கடைசியிலேயாவது நான் ஒருத்தன் இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் வந்ததம்மா. அன்னைக்கே அபாயன்னு சொல்லி போட்டேன். இன்னைக்கு வந்து அதோகதின்னு நிக்கிறியம்மா. பட்டதானே நான் தெரியுது. நீ பட்டதெல்லாம் போதுமா. இந்த பட்டை போடுற இருக்கிற வரைக்கும் உன்னை பட்டு போக விட மாட்டோமா. மூட்டை தூக்குறனோ இல்ல கல் உடைக்கிறனோ பிச்சை எடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துறேம்மா. நான் குடியேற வேண்டாம் மாப்பிள்ள. என்னால உங்க அம்மாவை காப்பாத்த முடியுங்கிறியா இல்லைங்கிறியா நீ சொல்டா மாப்பிள்ள. கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி சுதந்திரமா இருக்க போற? அட நீ ஒண்ணு, கல்யாணம் ஆனா கத்திரிக்காய் ஆனா நான் என்னைக்கு யாருக்கும் பயப்பட மாட்டேன். அம்மா, பாட்டு பாடுறம்மா கார்ல வந்திருக்காங்க. யாரு? கீதாவா? ஆமா. எங்க வந்திருக்காங்க? 3ஆம் நம்பர் ரூம்ல. நானே வந்து ரூம்ல பாக்குறேன்னு சொல்லு. அப்புறம் காரை ரெடியா எடுத்து போய் பஜார் வரைக்கும் போயிருக்கு. என்ன சரி. எங்க வீட்டு டிரைவர் கூட எவ்வளவு வாட்ட சத்தமா இருக்க பாத்தியா? இல்ல நம்ம செலக்ஷன். ஹலோ கீதா, பயந்துட்டீங்களா? நான் யாருன்னு பாக்குறீங்களா? கல்யாண பொண்ணுனா வெக்க பொண்ணுன்னு பாக்குறீங்களா? வெக்கன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. இன்னைக்கு காலையில கூட பாருங்க, தாலி கட்டும் போது பொண்ணுனா வெக்க பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினேன், வெக்கமே வரல. அதுக்கு பதிலா சிரிப்பு தான் வந்தது. அந்த சமயம் பார்த்து போட்டோகிராஃபர் வந்து போட்டோ எடுத்துட்டான். கீதா, நீங்க வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப... என் பேரை நீங்க கேட்கவே இல்லையே. சரளமா பேசிட்டு இருக்கேன்ல, அதான் சரளா. ஏங்க, தலைய ஒழுங்கா பின்னக்கூடாது, இப்படியா பின்றது? என் சாரி நல்லா இருக்கா? உங்களை நான் எங்க பாத்திருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டோட மேரேஜ்ல. நீங்க கூட பாட்டு பாடுனீங்களே, நான் கூட விசில் அடிக்கல. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், உம்மன் இருக்கீங்களே. உம்மன் இருந்தாதான் அழகா இருக்கீங்க. ஆமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, வாங்க. எங்க அப்பா, எங்க வீட்டுக்காரர் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க வாங்க. என்ன கணேசன் சார், என்னுடைய மாப்பிள்ளை செலக்ஷன் எப்படி? ரொம்ப நல்ல மாப்பிள்ளையா தான் பாத்துறீங்க. டாடி, என்னம்மா? நான் சொல்லல, இவங்க தான் கீதா. அப்படியா? வணக்கம்மா. உங்க கச்சேரி தான் வேணும்னு என் பொண்ணு ஒத்த கால்ல நின்னா இந்த கச்சேரி பிரமாதமா அமையணும். அப்பா, அவருங்க டைனிங் ஹால்ல இருக்காருமா. என்ன பூந்து விளையாடுறாரு? ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காருமா. நான் அவரை போய் பாக்குறேன். ஓகே. என்னங்க, எங்க அவரு? அதோ மாப்பிள, இது ஒரு தமிழ் தந்துடுறேன். ஹலோ டார்லிங், உங்களை ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இங்க பாருங்களேன். என்ன ரெண்டு பேர் பாத்துட்டே இருக்கீங்க, ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரளா, அவங்களை டிஃபன் சாப்பிட சொன்னியா? வேற எதுவும் பேச தெரியாதா? இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்களே. அவர் கை கழுவிட்டு வந்திருக்காருல்ல, அப்படிதான் கேட்பாரு. ஆமா, ட்ரெஸ் மாத்திட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அதுக்குள்ள அடையாளமே கண்டுபிடிக்க முடியாதபடி இன்னொரு ட்ரெஸ் மாத்திட்டாரு. ஆமா, என்ன கேட்காம ஏன் மாத்தினீங்க? ஏன் மாத்தினீங்க?
நல்லாவே கேட்டீங்க. நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கேட்காமலே கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஆகலையாங்கிறத தாலி இருக்குதான்னு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதான் இழுத்து போத்திக்கிட்டு இருக்காங்களே. இழுத்து போத்திக்கல, மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கு. என் மூக்குத்தி எப்படிங்க இருக்கு? மீனாட்சி மாதிரியே இல்ல? ஆமா, எங்க சொந்த ஊர் மதுரையை சுத்தி பாத்திருக்கீங்களா? உங்க சொந்த ஊர் என்ன? கோயம்புத்தூர். ஆஹா, இவர் சொந்த ஊர் திருச்சி. திருச்சி சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன திருச்சி சொல்றாரு சொல்றீங்க? திருச்சிராப்பள்ளிய முழுசா சொல்லாம அத திருச்சின்னு பாதியம் முழுங்கிட்டாருன்னு சொன்னேன். ஆமா ஆமா, இவர் சாதாரண ஆள் இல்ல, என்னையே முழுங்கினாலும் முழுங்கிடுவாரு. குழப்பறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸ்ட்ரைட்டாவே பேச மாட்டீங்களா? பழகுன தோஷமோ என்னவோ தெரியல, எனக்கு ஸ்ட்ரைட்டாவே பேச வரல. ஓகே, நான் அப்புறமா பாக்குறேன். மமகரி 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 கரி கம பமகரி கரி சனிதா நலமோ என நான் கேட்பேன், யாரோ கேட்பாய். நீயும் நானும் வாழ்ந்தது பழமை, அதில் என்ன இனிமை, அலைகடல் வாழ்க்கை, அதில் என்ன இனிமை, அலைகடல் வாழ்க்கை. நலமோ என நான் கேட்பேன்,
நானே உங்களை டிராப் பண்ண நினைச்சேன். கார் அனுப்பிச்சிருக்கேன். உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அனுபவிச்சு பாடினீங்க. அனுபவிச்சு பாடல, அனுபவிச்சத பாட்டேன். உங்க பாட்டுல அர்த்தமும் நல்லா இருந்தது, ஆழமும் நிறைய இருந்தது. பாட்டிலேயே சொல்லிட்டேனே, நட்டாற்ற விழுந்துட்டேன்னு. அதான் ஆழத்தை பத்தி அளவுக்கு அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் தமிழ்ல கொஞ்சம் வீக்கு தான். ஆனா எனக்கே ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு தச்ச மாதிரி இருந்ததுங்க. வெச்ச அன்பு தச்சடிச்ச வாழ்க்கையில அதான் அம்பு தச்ச மாதிரி இருக்க வார்த்தை. ரொம்ப நல்லா பேசுறீங்க. போரே அடிக்கல. உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. சரளா, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீ பாட்டு பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் இருங்களேன். உங்களை விட்டு போக மனசே வரலீங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட் அப்படி இல்ல போல இருக்கே. அவருக்கு பாதையில பாதியிலேயே விட்டுட்டு போறதுதான் பிடிக்கும் போல இருக்கு. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. சரளா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவரை போ சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டாங்கல்ல, போக வேண்டியது தானே. சரளா, நான் போறது இருக்கட்டும். ஊருக்கு போறது எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மாமா வேற உன்னோட பேசணும் நின்றுட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு பலவலன்னு பேசிட்டு என்ன சமாச்சாரம்? ஏதோ வந்தாங்க, கச்சேரி பண்ணாங்க, போறாங்க. என்னத்துக்கு நீ பாட்டுக்கு நின்று அரசு எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு 1000 எமர்ஜென்சி இருக்கலாம். அதுக்காக எப்படி டீசென்சி எல்லாம் பிஹேவ் பண்றது? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். விஷ் ஹேப்பி வெட்டிங் லைஃப். வரேன். ஒரு நிமிஷம். இட்ஸ் ஆல் ரைட். பை பை. இப்ப மோசம் டாடி. பேசிட்டு இருக்கேன்ல. என்னம்மா கீதா, ரெண்டு பேரும் உனக்காக வெயிட் பண்றீங்களா? கீதா, ஐ மீன் உன்ன தங்கீதா, ஒன் மினிட் நிக்கிறியா? கீதா, நலமா நீ கச்சேரியில கேட்ட. நான் இப்ப உன்ன சௌக்கியமான சௌகரியத்தோட கேட்கிறேன். சரளா கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னேன். பயந்துருவேன் நினைச்சியா? அதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. பழச பத்தி நீ பத்தளிக்கணும்னு நினைச்சேன்னா அதை அணைக்கிறதுல எனக்கு எந்த வித கஷ்டமும் இருக்காது. ஓகே? பழச பத்தி இப்ப நான் நினைச்சு பார்க்க கூட தயாரா இல்லை. பட் ஒன் திங், ஏதோ நான் அவனை தொட்டேன். நான் நினைச்ச சொத்து, சுகம், காரு, பங்களா, இது எதுவுமே இப்ப உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் அதை இப்ப நான் வேற இடத்துல தெரிவித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் பாலிசி கரெக்ட். என்ன நீ பாவின்னு சொல்றதுக்கு யூ ஹேவ் நோ ரைட். ஏதோ பார்த்தா பாவமா இருக்கிறதுனால பழைய பாக்கிய தீர்த்தலாம் நினைக்கிறேன். இதோ இருக்குது பிளாங்க் செக். இதுல நீ எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் உன் வாழ்க்கை வசதிக்காக. இனிமேலுக்கு நீ மேடையில பாடி கஷ்டப்பட வேண்டாம் பாரு. மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னா என் ஸ்டேட்டஸ், எந்த சொத்து, சுகம், காரு, பங்களா என்கிட்ட இல்லாம போயிடுச்சுங்கிறதுக்காக அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரோ, இப்போ அதே சொத்து, சுகம் எல்லாத்தோடையும் நான் திரும்ப வாழ்ந்து காட்டணும்னா என்னமா பொல்லாத பணம்? இப்ப சொல்லு, அந்த பையன் எந்த ஜில்லாவுல இருந்தாலும் அவன் தலையை திரிவு கொண்டாந்து இங்க வைக்கிறேன். எனக்கு அது வேண்டாம்னா அது வேண்டாம். ஏங்க, காலம் பூராவும் நான் சின்ன வீடு தானா? சின்ன வீடு பெரிய வீடு அதுல இல்லடி விஷயம். என் பெரிய வீடு வசதியா இருக்கிறதுனாலதான் உன்ன மாதிரி சின்ன சின்ன வீடுகளையே என்னால கட்ட முடியும். என் மாமன் செத்து 6 மாசம் ஆச்சு. நான் ராமனா இருப்பேன்னு ஒண்ணுதான் என் பொண்டாட்டி என் மேல உயிரையே வச்சிருக்கான். எனக்காக இன்னும் அவ சாப்பிடாம கூட இருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய வீட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு விசாரிப்போம். ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, நம்ம ஆபீஸ் ஃபைல் எல்லாம் புரட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கூட நீங்க இல்லாத குறைக்கு போர்வை இழுத்து அணைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை அப்படியே கட்டிக்கணும் போல இருக்கு. எனக்கும் தாங்க. ஆமா, வர்றதுக்கு லேட் ஆகுமா? என்ன கண்ணு, கோச்சிக்காதம்மா. பார்க்க வேண்டிய பையெல்லாம் பாக்கி இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களை எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்குங்க. வரமாட்டீங்களா? ஐ எம் வெரி சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆகும். என்ன இப்ப நான் வந்துடுறேன். சரி, மெதுவாவே வாங்க. கட் பண்றதுக்கே மனசு வரலைங்க. கேக்குறேன். புருஷன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். அவரை மேல உயிரையே வச்சிருக்காரு. நான் அவரை எப்படி எல்லாம் ஏமாத்துறேன் பாத்தீங்களா? அதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. என்னங்க, நாம ஜாலியா பெங்களூர் போயிட்டு வரலாமா?
மண்டே, நான் போன் பண்ணி வரேன்னு சொன்னேன். அப்பவே சொல்லிடக்கூடாது. ஏன் இப்ப மட்டும் என்ன? ஒண்ணு இல்ல, பணத்தோட பிற்பட வந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன, குடியா மொழி போயிடுச்சு. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிட்டு. உங்க வீட்டுக்காரர் வர்றதுக்கு லேட் ஆகுமா? அவர் இப்ப வர மாட்டார். சப்போஸ் வந்துட்டாருன்னா? வந்தா என்ன, அவருக்கு ஷாக்கா இருக்கும், எனக்கு சாதாரணமா இருக்கும். சாதாரணமா தாண்டி இருக்கும் தண்டாளி. நீங்க பயப்படாதீங்க. யோ, அத இதை எடுத்து அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, இப்ப என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துருச்சான்? கால்ல இருக்கிறத கரெக்ட். அது கூட நான் வாங்கி கொடுத்ததியா? கம்முன்னு எனக்கு வேணும்டி. அப்பன் தங்கம் தங்கம்னு சொல்லி கட்டி கொடுத்தாண்டி. எத்தனை கேரக்டர்னு கேட்கல, உன் கேரக்டர் நான் புரிஞ்சுக்கலடி. இப்பதாண்டி புரியுது நீ 16 கேரக்டர். அப்பன் வைரம் வைரம்னு சொன்னாண்டி. அது அறுக்கு பண்ணி இப்பதாண்டி தெரியுது. கோவத்தை ரொம்ப அதிகமா பொழியறீங்களே. தமிழ் படம் அடிக்கடி பாப்பீங்களா? ஏண்டி அடிக்கடி வீட்டுக்காரும்பிய. இப்ப தாண்டி தெரியுது வீட்டுக்காரலையே உன் வீட்டுக்காரரை வச்சிருக்கேன். ஓடாதடா ஓட்டுதல. எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்ன நாக்க பிடிங்கிட்டு சாகலாங்கறியா? கையடியா? நெற்றிக்கண்ணெல்லாம் திறக்கிற வேலை வச்சுக்காத சிவா. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு 10 லட்சம் தெரியுமா இல்ல அதுக்கு மேல தெரியுமான்னு கணக்கு போட்டியே தவிர நான் ஒரு பத்தினியாவோ இல்ல உத்தமையாவோ இருப்பேன்னு நினைச்சு பாத்தியா? அப்படி நினைச்சு பாத்திருந்தீங்கன்னா அது உன் தப்பு. நீ ஒரு ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிக்கிற ராமனா இருந்து நான் சீதையா இல்லாம பாத மாறி போயிருந்தா நீ சத்தம் போடுறதுல நியாயம் இருக்கு. ஆஃப்டர் ஆல் நீயே ஒரு எச்சக்கலை. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்போ ஒண்ணு குடிமொழிக்கு போயிடல. நான் ஏதோ இடையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டும் காணாம இருந்து சொத்தை அனுபவிக்கிறதுனா இரு. அப்படி இல்ல எனக்கு இந்த வேஷம் ஒத்து வராது, ரோஷன் தான் வரும்னா நடைய கட்டு. நீயே ஒரு எச்சக்கலை. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அப்படி இல்ல எனக்கு இந்த வேஷம் ஒத்து வராது, ரோஷன் தான் வரும்னா நடைய கட்டு. என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? இந்த நேரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒண்ணு இல்ல, வாட்ச மறந்துட்டு போயிட்டேன். என்னங்க அப்படியே பாக்குறீங்க? வாட்ச பாக்குறீங்களா? சின்ன முள்ளும் சரியில்லை, பெரிய முள்ளும் சரியில்லை. விருப்பம் சாரா? சொல்லுங்க சார். என்ன சார் நெக்ஸ்ட் வீக் டேட் இப்ப கேக்குறீங்க? கோயம்புத்தூர் போறேன், சொந்த ஊராச்சே. ஸ்டேஜ் ப்ரோகிராம் தான். இல்ல சார் முடியாது சார். அடுத்த வாரம் முடிச்சு கொடுத்துறேன் சார். சாங் ரெக்கார்டிங் தானே, கவலையே படாதீங்க. நம்ம கிருஷ்ணன் அனுப்புங்க, சிங்கர் கால் ஷீட்லாம் வாங்கட்டும். நம்ம பிஏ கிட்ட சொல்லி நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். மதுக்கு லெட்டர் போட்டீங்களா? போட்டாச்சு சார். விவரமா எழுதிட்டீங்க. எத்தனை மணிக்கு போறோம், எத்தனை மணிக்கு வரோம், என்ன ப்ரோகிராம் கிளீனா எழுதி போட்டாச்சு சார். மது, நீ எந்த போதையில இருக்கியோ கீதா, என் கையால மாலை எடுத்து கொடுத்தேன். நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் ஒண்ணு நான் நினைச்சு கூட பாக்கல கீதா. ரமணா, இன்னைய வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எவங்கிட்டையும் உதவின்னு கேட்டு போனதே இல்லை. உங்ககிட்ட எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்கிறனால கேட்கிறேன். எனக்கா ஒரு உதவி செய்வேடா. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உனக்கு செய்யாம வேற யாருக்கா செய்ய போறேன்? நீ எனக்கா எதுவும் செய்ய வேணாண்டா, என் தங்கச்சிக்காக செஞ்சினா போதும். நான் குடங்குடமா இந்த பாழா போன சாராயத்தை குடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வயிறு எரிஞ்சது இல்லடா. ஆனா வசதியா வாழ்ந்துட்டு இருந்த என்னோட தங்கச்சி கஷ்டப்படுறத பார்க்கும் போதுதான்டா உண்மையிலேயே வயிறு எரியுது. என் தங்கச்சிய நீ பெரிய பாடகையாக்கணும். இந்த ஊர் காஃபி கடை, டீ கடை, சாராய கடையில கூட அது பாடின ரெக்கார்ட போடணும், நான் கேட்கணும்டா. இதுதான் நீ எனக்காக செய்யணும்னு ஆசைப்படுறது. நிச்சயமா உன் ஆசை நிறைவேற்றா. கீதாக்கு இப்படி ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் என்ன ஒரு மியூசிக் டைரக்டராவே ஆக்கலாம் போல இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தாண்டா இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன நம்பி கீதா சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டேன் பின்னாடி வந்தா.
அவளை நட்டாத்துல தள்ளனடா. அதனாலதான் நான் நடுத்தரவுல நின்னு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிப்பா சிரிக்க வேண்டியவன் தான். புத்தி கட்டு அலையற. பத்தினி ஆயிலாட்டா என்னடா? அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல. கற்பான் கற்பு, புடலங்கா கற்பு. பொண்டாட்டி கிட்ட கற்பு இல்லைன்னா என்னடா? கறி எடுத்து பூச வேண்டியதானே. கற்பு தானே வந்துட்டு போகுது. 6 மாசமா என் கழுத்தை அறுக்கிற. எனக்கே விஸ்கி வாங்க பணம் பத்தல. உனக்கு வேற சாராயம் வாங்கி ஊத்த வேண்டியிருக்கு. அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல. அங்க போய் வாங்கிக்க வேண்டியதானே. ஓ பணம் பணம். அதுக்காகத்தான் நான் பைத்தியக்காரனா அலைஞ்சுக்கிட்டு இருந்த இத்தனை நாளும். அவகிட்ட பணம் இருக்கு, ஆனா பத்தினித்தனம் இல்லையே. அடுத்தவன் கூட படுக்கிற அவ கூட வாடுறதை விட அடுத்த வேளைக்கு சொத்துக்கு இல்லாத அந்த பிச்சைக்காரனா வாடுறதே மேல். பிச்சைக்காரனா தானே அல அல. ஆனா என்கிட்ட மாத்திரம் பாத்திரம் கேட்காத. நான் கேட்க வேண்டியதெல்லாம் கீதா கிட்ட மன்னிப்பு மட்டும்தான்டா. ஆனா அவளை எந்த முகத்தை வச்சுட்டு பாப்பேன்னு தான் எனக்கே தெரியல. இதே முகத்தோட தான். வேணும்னா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிக்க. பாக்கணும்னு சொன்னிய போயேன், இடத்த காலி பண்ண. என் நிலைமை நீ இதையும் பேசுவ எதையும் பேசுவ. நான் வரேன்டா. என்ன இவன் சினிமா படத்துல கிளைமேக்ஸ்ல வில்லன் திடீர்னு திருந்துற மாதிரி திருந்திட்டான். நாம மட்டும் திருந்தவே கூடாது, பொழப்பு கட்டிடும். சோமது அப்புறம் மட்டுமா என்னடா பேசவே மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லடா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. கவலைப்படாத, உடம்ப பாத்துக்கடா. நீ தங்கச்சியை பாத்துக்கடா. அப்ப நான் வரேன்னா என்னன்னா போயிட்டோமா தங்கச்சி? கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்னால கேட்காம இருக்க முடியலம்மா. எனக்கா ஒரு காரியம் செய்யம்மா. என்னன்னு சொல்லுங்கண்ணா. தங்கச்சி, என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு என்னோட வாழ்க்கையில கல்யாணம் காட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னமோ இப்படி இருந்து இப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா குடிகாரன் இதெல்லாம் கேட்கிறானே நினைச்சிடாத. எனக்கு ஒரு சின்ன ஆசைமா, உன்னோட பையனுக்கு என்னோட பேரை நீ வைப்பியம்மா. பேராசை தானே படுறீங்க? பேராசை பள்ளியே உங்க ஆசைப்படியே உங்க பேரைய வைக்கிறேன். நான் ராசி இல்லாதவனோன்னு நினைச்சம்மா. எனக்கும் ராசி இருக்குமா. அண்ணா, எனக்காக நீங்க ஒரு சத்தியம் செஞ்சு தருவீங்களா? உனக்கா எந்த சத்தியம் வேணாலும் செஞ்சு தரம்மா. ஒண்ணு இல்லைண்ணா, இன்னில இருந்து இந்த குடி பழக்கத்தை விட்டுடுங்க. தங்கச்சி, நீ நல்லா வாழ போறியங்கிற சந்தோஷம், இன்னைக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களேங்கிற வருத்தம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கொண்டாடணும்னு கடைசியா இந்த பாட்டில வாங்கி வச்சுட்டோமா. இன்னைக்கு இது மட்டுமா சாப்பிட்டுக்கிறோமா. நாளையில இருந்து ஓன் சத்தியமா சாப்பிட மாட்டோமா, சாப்பிட மாட்டோமா. சந்தோஷமா போயிட்டோமா. நீ நல்லா இருப்போமா. நான் வரேன்னா. போயிட்டு வா. டேய் மது, கீதா எங்கடா போய்கிட்டு இருக்கா? டேய், நான் செஞ்ச பாவத்தெல்லாம் செத்தலான்ற நான் கீதாவை பார்க்கலான்னு வந்தேன். எங்கடா போய்கிட்டு இருக்கா? உன் வாய திறக்காத, வார. சொல்றா. வாடா என் மாப்பிள, உன்னைத்தாண்டா தேடிட்டு இருந்தேன். மது
குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். நான் மியூசிக் கத்துக்கணும் அங்கிள். என்ன மியூசிக் கத்துக்க போற? நீங்களே சொல்லுங்க பாப்போம். கிட்டார் கத்துக்க போறியா? நோ. நான் நோ. சித்தார் வாசிக்க போறியா? நோ. என்ன வயலினா? நோ. என்ன சொல்லண்டா? ட்ரம் தான் அடிக்கணும்னு சொன்னேன், அதுக்கு நீயே என்ன போட்டு அடிக்கிற? கீதா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சுக்கிச்சா? ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? பின்ன என்னங்க, அப்பனுக்கு வந்து தப்பாம பிறந்திருக்கானே. அப்போ எங்க அப்பா ட்ரம் அடிப்பாராமா? என்னமா அழாதா? அழாதடா. மருந்து சாப்பிடுறியா? சாப்பிட மாட்டேன் போ. இப்போ உடம்பு எப்படி இருக்கு கீதா? காய்ச்சல் ஜாஸ்தியா இருக்குங்க, மருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். மருந்து சாப்பிடுறாக்கண்ணா? ட்ரம் வாங்கி தரீங்களா அங்கிள்? ம். இந்த பேபி சாஜி கையில நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் போட்டு அடிக்கும், வெளில போக சொல்லுங்க அங்கிள். நான் மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டான், உங்க கையால கொடுங்க. அம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மருந்து சாப்பிட்டாதான் உடம்பு குணமாகும். இப்ப அங்கிள் மருந்து தரேனா, நீ சாப்பிட போறியா? என்ன ட்ரம்ஸ் வாங்கி தரீங்களா அங்கிள்? ட்ரம்ஸ் வாங்கி தரேன். நாளைக்கே வாங்கி தரீங்களா அங்கிள்? நாளைக்கு வாங்கி தரேன். ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்தா எப்படி வாசிப்ப? ஸ்டைலா. வெரி குட். ஆகாமி 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 ஆ ஆ ஆ ஆ ஆ. அண்ணே, என்னென்ன படுத்து தூங்குறீங்க? கதைய பாதியிலேயே நிறுத்திட்டீங்க, அத ஆரம்பிங்க அண்ணே. முனியா, கதையை எது வரைக்கும் சொல்லி நிறுத்தினேன்? மனசு தெரிந்து உங்க பழைய பொண்டாட்டி கீதாவை பார்க்கணும்னு அவங்க இருந்த இடத்துக்கே போனேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன? நாங்க போயிருந்தப்பதான் என் பொண்டாட்டி என் புள்ளையும் ஊரை விட்டே போய்கிட்டு இருந்தாங்கப்பா. அங்க வாசல் என்ற மதுவைத்தான் நான் பார்த்தேன். நான் மனம் திருந்திட்டேன், செஞ்ச பாவத்தெல்லாம் தெத்த வந்திருக்கேன்னு சொன்னப்பா. நான் சொன்ன எதையுமே அவன் காதுல வாங்கிக்க தயாரா இல்லை. அட பாவி, கீதாவோட வாழ்க்கையே கெடுத்துட்டேடான்னு சொல்லி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன போட்டு அடியோடி நடிச்சுட்டான்ப்பா. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில கட்டவுத்து உடனே தான் ஆப்டிக் நர்வ் அதிர்ந்து போச்சு, கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான்ப்பா என் கதை. அன்னையில இருந்துதான் அண்ணனுக்கு கண் நகியா? அவ கண்ணகியோ என்னவோப்பா, அவ விட்ட சாபத்தினாலதான் என் கண் நகி போல. எல்லாத்தையும் விடுங்க அண்ணே, நீங்க இருந்த இருப்புக்கு எல்லா வசதியும் விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கீங்களே அண்ணே. மீன் செத்தா கருவாடு, மாடு செத்தா கால்ஜோடு, மன வாழ்க்கை வெறுத்தா திருவோடு, மூச்சு நின்னு போச்சுன்னா சுடுகாடு. இதுதான்ப்பா வாழ்க்கை. கீதா, குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. மறக்காம இருக்கீங்களே. அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியுமா? இந்த நல்ல நாள்ல இதை என் கையால வாங்கிக்க. கீதா, நீ மஞ்சள் குங்குமத்தோட என்னன்னைக்குமே நல்லா இருக்கணும். ஏதோ உங்க ஆசீர்வாதங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குல்ல? இருக்கே. என்ன படம்? மீண்டும் கல்யாணம். நல்லா இருக்குல்ல? டைட்டில சொன்னேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் வேணா உங்களுக்காக வேறொரு பொண்ணை பாக்குறேனே. பூவும் தலையும் இருந்தாதான் ஒரு நாணயமே செல்லும். நானும் பூவே இல்லாத நாணயம். இந்த பூவே இல்லாத செல்லாத நாணயத்தை வச்சுக்கிட்டு
கடையில போய் புதுசா ஒரு பூவை வாங்க சொல்றியா? நான் நயமும் நல்லா இருக்கு, நான் நயமும் நல்லா இருக்கு. செல்றதுக்கான எல்லா சாதியும் இருந்தும் உங்களையே செல்லரிச்ச நாணயமா நினைச்சுக்கணும். செல்லரிச்சதா இத செல்லரிக்காதுதான் என் மனச பத்தி எனக்கு தானே தெரியும். அதுவும் கரெக்ட் தான். உங்க மனசை பத்தி உங்களுக்கு தானே தெரியும். அத பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு, வழியோட போற பிச்சைக்காரன் அம்மா தாயேங்கிறான். 10 பைசா போட்டா நம்ம பார்த்து நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறான். அவன் அப்படி சொல்றதுனால நாம நல்லா இருந்துட்டு போறதில்ல. இருந்தாலும் ஏதோ உதவி செஞ்சதுக்கு பதிலா அவன் அப்படி சொல்றான். அட்லீஸ்ட் அவனே அப்படி சொல்லும் போது எந்த வழியுமே இல்லாம நின்றுட்டு இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழியை காட்டினீங்களே. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? நீ நினைக்கிறதுல அர்த்தம் இருக்கு கீதா. ஆனா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் மனசுல பக்கம் இல்லை கீதா. அட ஆண்டவா, இன்னைக்கு என் கல்யாண நாள். என் மனசு என்னவோ அவரை பார்க்கணும்னு துடிக்குது. அதில் என்ன இனிமை அலைகடல் வாழ்க்கை, அதில் என்ன இனிமை அலைகடல் வாழ்க்கை. இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் காதல் ஒரு காணல் நீர். எழுதி பாடியவர் கீதா, இசையமைத்தவர் ரமணன். இத்துடன் இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. கீதா, நீ செஞ்ச புண்ணியம் ரேடியோல பாட்டா கேக்குது. என்ன பாத்தியா? நான் செஞ்ச புண்ணியம் படிக்கட்டுல கேக்குது. அண்ணே, ஊருக்குள்ள கல்யாணம் நடக்குது அண்ணே. இன்னைக்கு நல்ல சோறு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏய் முனியா, இன்னைக்கு தாண்டா எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணமான நாள். அவ இன்னைக்கு பெரிய பாடகையா இருக்கா. அவளை போய் நான் பார்த்தா கூட என்ன அவளுக்கு அடையாளம் தெரியுமோ இல்லையோ. கீதா, என் மனசு என்னமோ உன்னை பார்க்கணும் போல துடிக்குது. நான் ஒரு முட்டா பையன், நீ வந்தா கூட என்னால பார்க்கவா முடியும்? நலமோ என நான் கேட்டேன், யாரோ என நீ கேட்பா. நலமோ என நான் கேட்பேன், யாரோ என நீ கேட்பா. நீயும் நானும் வாழ்ந்தது பழமை, அதில் என்ன இனிமை அலைகடல் வாழ்க்கை, அலைகடல் வாழ்க்கை. அம்மா, தாயே, கண்ணில்லாத அம்மா, பிச்சை போடுங்கம்மா. தாயே, பிச்சை போடுங்கம்மா. மவராசையா இருக்கணும்மா. அம்மா, தாயே, கண்ணில்லாத அம்மா, பிச்சை போடுங்கம்மா. என்னங்க நீ கேட்ட மாதிரி இருக்கே இந்த குரல். கீதா,